திண்டுக்கல் மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களின் குடியிருப்புகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான தங்களின் புகாருக்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என துப்புரவு தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட PV தாஸ் காலனியில் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். அரசு சார்பாக இவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது பெரும்பாலான வீடுகள் பாழடைந்து காணப்படுகின்றன. இந்த நிலையில் மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்காக புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டும் அதனை பயன்பாட்டிற்கு அளிக்கவில்லை என அவர்கள் புகார் கூறுகின்றனர். இங்க பார்த்த வீடு வாசல் பார்த்து அப்படி நாரி போய் கிடக்குது, பூரா ஒழுகுது. அது எப்படி குடியிருக்க முடியும்? நாங்கள் ரிப்போர்ட்டு கொடுத்து அசந்து போயிட்டோம். எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கக்காரங்க. என்னத்தை கேட்குறாங்க? ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ நாள் ஆகுது, என்ன ஒரு வசதி இருக்கு? ஒரு வசதியுமே இல்லை. குடிநீர், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் தங்கள் பகுதியில் இல்லாததால் மிகுந்த அவதிக்கு ஆளாவதாக துப்புரவு தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே அடிப்படை வசதிங்கிறது எதுன்னா முனிசிபால் எதுவும் எங்களுக்கு செஞ்சு தரல. பாத்ரூம் கிட்டத்தட்ட இப்போ திறந்து 10 வருஷம் இருக்கும். அது அப்படியே பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. பாம்புக, தேளுக எல்லாமே செடி செத்தல் எல்லாம் கிடக்குது. அது சுத்தம் பண்ணி கூட தரமாட்டேங்கிறாங்க. போர் வசதி இல்லை. துப்புரவு தொழிலாளர்களின் இந்த புகார்களுக்கு பதில் அளித்துள்ள மாநகராட்சி ஆணையர் மனோகரன், புதிய குடியிருப்புகளில் வீடுகளை ஒதுக்குவது தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் PV தாஸ் காலனி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டன். திண்டுக்கல் மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களின் குடியிருப்புகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இது குறித்த காட்சிகளை பார்த்தும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்கலாம். வீரமணிகண்டன், நகரை சுத்தமா வைத்துக்கணும் அப்படின்ற பணியில ஈடுபட்டு இருக்கிற இவர்களுடைய நிலை என்பது நீங்க நேரடியா சென்று பார்த்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களுடைய நிலை எப்படி இருக்கு, விரிவா சொல்லுங்க. திவ்யா, திண்டுக்கல் மாநகராட்சி தற்போது நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டு 48 வார்டுகளை கொண்டுள்ளது. இந்த 48 வார்டுகளிலும் சுமார் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப துப்புரவு பணியாளர்கள் இங்க இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்னு முனிசிபல் காலனி, PV தாஸ் காலனி, செலாண்டியம்மன் கோவில் தெரு பகுதிகளில் இந்த துப்புரவு பணியாளர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. முக்கியமா இந்த PV தாஸ் காலனியில பகுதி பாத்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டுகள், அப்போ 1965-66ல துப்புரவு பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டுக் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த குடியிருப்புகள் மராமத்து பணி செய்யப்படவில்லை. இதனால் இங்க அந்த கட்டிடங்கள் சேதமடைந்து காணப்படுகிறது. மழைக்காலங்கள்ல இந்த கட்டிடங்கள்ல மழைநீர் உள்ள போவதாலும் மேற்கூரைகள் இடிந்து உள்ள நிலையில குழந்தைகள் ஆபத்தான சூழ்நிலை தான் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. திவ்யா, தொடர்ந்து பேசலாம். வீரமணிகண்டன், தற்போது திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினரான திருமிகு பாலபாரதி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம். உங்கள் பகுதிக்குட்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய நிலை குறித்து இன்றைய தீர்வை தேடி பகுதியில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த PV தாஸ் காலனியில் அவர்கள் எவ்வளவு சிரமத்தோட அந்த இடத்துல வாழ்ந்து வராங்க, வசித்து வராங்க அப்படின்றத காட்சிகள்ல பார்க்க முடியுது. நீங்க அந்த இடத்துல நேரில் சென்று பார்த்திருக்கீங்களா? PV தாஸ் காலனியில ஏற்கனவே அவங்களுடைய குடியிருப்புகள் ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் அவங்களுக்கு புதிய குடியிருப்புகள் தேவைன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்துல வலியுறுத்தினோம். அரசும் நிதி ஒதுக்கீடு செய்து அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு வீடுகள், குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதனுடைய மற்ற இதர வேலைகள் முடிவடையாதன் காரணமாக இன்னமும் அந்த வீடுகள் அந்த சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர்களிடம், தொழிலாளிகளிடம் ஒப்படைக்கல. இது குறித்து மாநகரத்தினுடைய ஆணையாளர்கிட்ட கேட்டப்போ இன்னும் ஒரு 10 நாளுக்குள் அந்த வேலைகளை முடித்து சாவி அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காலதாமதத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவங்க இந்த வேலைகள் நிறைவு பெறக்கூடிய நேரத்துல அதுக்குரிய நிதி என்பது காலதாமதமாக தான் அவ்வப்போது வந்தது. அதனாலதான் இது தாமதமாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆணையாளர் தரப்புல, நிர்வாக தரப்புல காரணம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த காலதாமதத்தை ஈடுகட்டி வரக்கூடிய இன்னொரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்
அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த வீடுகள் என்பது ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவரும் சொல்லியிருக்காரு. இந்த தொழிலுடைய உறுப்பினர் என்ற முறையில வந்து நானும் வந்து இந்த நேரத்துல தெரிவிக்கிறேன். மிக விரைவில் அவர்களுக்கு அந்த வீடு கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றபடி பிவி தாஸ் காலனிக்கு அடிப்படையா வந்து அந்த ரோடு என்பது சாலை என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட மாநகராட்சி இந்த கடந்த 4 ஆண்டுகளாகவே அந்த வந்து சாலையில் அமைப்பதற்கு எந்த ஏற்பாடும் செய்யலை. அதே மாதிரி தான் செல்லாண்டியம்மன் கோவில் தெரு பகுதி, சோலைகால் மார்க்கெட் தெரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு அடிப்படையாக குடிநீர் உட்பட இன்றைக்கு வரைக்கும் லாரியில தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு குழாய் பதித்து அவங்களுக்கு குடிநீர் வீடுகளுக்கு முன்னாடியே கிடைப்பதற்கான ஏற்பாடுங்கிறது இல்லை. நான் ஒரு 2 முறை 5 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் கூட அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நிதி இருந்தால்தான் செய்ய முடியும். ஆகவே அவங்களுக்கு வந்து லாரியில தான் கொடுக்க முடியும்னு மாநகராட்சியால் பதில் சொல்லப்பட்டிருக்கு. என்றாலும் திண்டுக்கல் நகரத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் பணியாளர்களினுடைய நிலைமை, குடியிருப்பு மற்றும் அடிப்படை தேவை வசதிகள் மிக குறைவாக தான் இருக்கு என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை மாநில அரசு உடனடியாக கவனிக்கணும். மாநகராட்சிக்கு உரிய நிதி என்பது கொடுக்கப்படணும். இது ஒரு 4 மண்டலங்களாக பிரித்து அதுக்குரிய அதிகாரிகள் துப்புரவு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது உட்பட மாநகராட்சி மாநில அரசும் சேர்ந்து செய்யணும். இதுவரைக்கும் மாநில அரசு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. ஒன்று வந்து பிவி தாஸ் காலனி மக்களுக்கு, அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு இன்னும் 10 அல்லது 15 நாட்களுக்குள்ள வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு புறம் நீங்களே திண்டுக்கல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினரா இதனை அந்த பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் அடுத்த கட்டமா ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? துப்புரவு தொழிலாளர்களுக்கு எங்களுடைய சிஐடி சங்கம் என்பது சங்கம் வைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு 14 துப்புரவு தொழிலாளிகள் ஒரு 30 வருஷமா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையில வந்து தொடர்ச்சியா நாங்க கவனம் எடுத்து நீதிமன்றம் எல்லாம் வழிகாட்டியிருக்கு. ஒரு 14 துப்புரவு பணியாளர்களுக்கு தொடர்ந்து அவங்க டெய்லி வேலை செய்யறாங்க. ஆனா தினக்கூலியா இருக்காங்க. அவங்கள நிரந்தரப்படுத்துங்கன்னு நீதிமன்றம் சொன்ன பிற்பாடும் கூட இன்னமும் அவங்களுக்கு நிரந்தரப்படுத்துவதற்குரிய ஒரு ஆணை என்பது கிடைக்கப்பெறவே இல்லை. இது போன்ற துப்புரவு தொழிலாளிகளுடைய பிரச்சனையே இந்திய தொழிற்சங்க மையம், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் இன்னும் பல போராட்டங்களை, பல ஜனநாயக அமைப்புகள் அனைத்துமே இணைந்து துப்புரவு தொழிலாளிகளுக்கான அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளுக்காகவும் இங்க சங்கம் வைத்து அந்த தொழிலாளிகளினுடைய கருத்துக்களோட தான் நம்ம நடத்தி வர்றோம். போராட்டங்களும் நடந்திருக்கு. மிக விரைவில் இந்த கோரிக்கைகள் தீர்க்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் என்பது திண்டுக்கல் மாவட்டம் தழுவிய முறையில் திண்டுக்கல் நகரத்திலும் அந்த போராட்டத்தை உறுதியாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜமா நீங்க பதிவு பண்ண விஷயங்கள் எல்லாமே அரசின் செவிகளுக்கு எட்டும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திருமதி பாலபாரதி. தொடர்ந்து செய்தியாளர் வீரமணிகண்டன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வீரமணிகண்டன், தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி நம்மிடம் அந்த உறுதி அளித்திருக்கிறாங்க 10 அல்லது 15 நாட்களில் வீடு அவர்களிடம் போய் சேரும்னு. இதனிடையே திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையரான திரு மனோகரனை புதிய தலைமுறை சார்பாக தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர் இன்னும் 1 மாத காலத்திற்குள் அந்த பணி என்பது முடிவடையும் அப்படின்னு உறுதி அளித்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புதிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு எவ்வளவு நாட்களா பூட்டியே கிடந்தன? திவ்யா, இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டாக இந்த புதிய குடியிருப்புகள், அதாவது 24 குடியிருப்புகள் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி செலவுல தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போது அந்த கட்டிடங்கள் எல்லாம் சமூக விரோதியின் கூடாரமாக மாறிட்டு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிவி தாஸ் காலனில வீடு சேதமடைந்த நிலையிலும், முக்கியமா அடிப்படை வசதியான குடிநீர், கழிப்பறை வசதிகள் இல்லாம பெண்கள் திறந்த வழியில் மனம் சொல்ல வேண்டிய நிலைமையில இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அடிப்படை சுகாதார வசதிகளும் இல்லாமல் தான் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த குடியிருப்புகளை அவர்களுக்கு வழங்கினா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும், துப்புரவு தொழிலாளருக்கு ஒரு பிடியல் ஏற்படும் என்ற நம்பிக்கையில தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையை தான் அவங்க தொடர்ந்து பல அமைப்புகளும் தொடர்ந்து மாநகராட்சியை முற்றுகையிட்டு கூட போராட்டம் நடத்திட்டு வராங்க. திவ்யா, இதுவரைக்கும் ஆனால் இந்த பிவி காலனி மக்களுக்கு இது மாதிரியான ஏதாவது உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டு அவை தவறவிடப்பட்டிருக்கின்றனவா?
கண்டிப்பா திவ்யா, இது சம்பந்தமாக அருந்ததிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த அமைப்பு துப்புரவு தொழிலாளருடன் சேர்ந்து தற்போது நேற்று கூட இந்த கோரிக்கைகளை வைத்து குடியிருப்புகளை மராமத்து செய்ய வேண்டும், பணியாளர்களுக்கு அதிக பணிச்சுமை கொடுக்கக்கூடாது, துப்புரவு பணியாளர்களை தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை மாநகராட்சி முன்னிலை வைத்தும் முற்றுகை போராட்டம், தர்ணா போராட்டம் நடத்தி இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் 10 நாட்கள் 20 நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க ஒழிய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படலை. இதனாலதான் ஒரு ஏமாற்றத்துல இருக்காங்க. 48 வார்டுகளையும் உள்ள மாநகராட்சியை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளருக்கு இன்று அவங்களுடைய பகுதிகளில் சுகாதாரமில்லாத நிலையில இருக்கிறது மனதை வேதனை ஏற்படுத்தியுள்ளது சொல்லலாம் திவ்யா. நிச்சயமா. ஆனால் இந்த நேரத்தில் தற்போது இந்த காட்சி ஒளிபரப்பான பிறகு சட்டமன்ற உறுப்பினரான திருமிகு பாலபாரதி 10 அல்லது 15 நாட்களுக்குள் இவர்களுக்கான வீடுகள் குடியிருப்புகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாநகராட்சி ஆணையர் இன்னும் 1 மாதத்துல அந்த பணிகள் என்பது தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி வீரமணிகண்டன்.